ஹலோ கைஸ், இதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ. இங்கே மாட்டு ரவி கேள்விப்பட்டிருக்கீங்க, மாட்டு கவி கேள்விப்பட்டிருக்கீங்க, மாட்டு ஷீரோ கேள்விப்பட்டிருக்கீங்க. இதான் உங்களுக்காக மாட்டு மெஷின் கடனடா. வாங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். உங்களுக்கு ஒட்டை படிக்க சொல்லித்தரேன். என்னன்னா இப்போ வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா உப்பிக்கல் எப்படி ஒட்டா படிக்கிறதுனா கற்றுக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கலாம். எப்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ அங்கே இதான் இந்த பொம்மைக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நான் சென்சி உங்களுக்கு காட்டுறேன். என் சென்சி வந்து இப்போ ஜென்ரல் வந்து 111 இருக்குது. சரி வாங்க, அப்போ வந்து ஜென்ரலில் 11 வச்சுக்கிறேன். ரெட் டாட் வந்து 110 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 இன்டோ ஸ்கோப் வந்து 1 to 2 இருக்குல்ல, அதை வந்து கம்மிப்படுத்திக்கிறேன். ஓகே. இப்போ 4 ஸ்கோப்பையும் 199 122 வச்சுக்கிறேன். ஸ்னைப்பரை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு 100 நான் 99 வச்சுக்கிறேன். இதான் என் சென்சி. அதுக்கப்புறம் எப்பொழுதும் நீங்கள் ஒரு அல்டிமேட் பிளேயராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலில் போய்க்கிட்டு ரீலோடு பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் அடிக்க வந்தாங்கன்னா அழுத்தி பிடிக்க கரெக்டாக இருக்கும். இதோ இது இருக்குல்ல, ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அழுத்தலாம். சரி வாங்க உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். பெரிய ஊடுசா அது மாதிரி தான் கற்றுக்கணும் நீங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க, அவன் இங்கே இந்த பக்கம் இருக்கிறேன்னா இந்த பக்கம் ட்ராக் பண்ணணும். எப்படின்னா இந்த பக்கம் அதான் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் ட்ராக் பண்ணணும். சப்போஸ் இந்த பக்கம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் ட்ராக் பண்ணணும். ஓகே, அதே உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்கன்னா ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். சப்போஸ் எனிமி உங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்கன்னா எதுவும் பண்ணாதீங்க, உடம்புலேருந்து கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டு டக் இந்த பக்கம் இந்த மாதிரி இங்கே இருந்துச்சுன்னா டக்குன்னு தலைக்கு தூக்கி அழிக்கலாம். அவ்வளோதான். சில பேர்த்துக்கு ஒன் டாப்பே விழாமல் கலர்ஸமாக எடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. குதிக்கும் போது அந்த ஸ்கோப்பு கரெக்டாக அவங்க கண்ணுக்கிட்ட வரும், அப்போ அடிச்சு. ஆனால் இருங்க, ஆப்போசிட் டைரக்ஷனு. ஓகேவா, நான் ட்ராக் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இப்படியே அவங்க நேராக இருந்தாங்கன்னா இவ்வளோ ஓகே. சின்னிக்கின்னு பார்த்து ஒன்ட்டாவே விட மாட்டேங்குது. அதுதான் வாங்க, உங்களுக்கு வேணா போய் ஆடி காட்டுறேன். பார்த்தீங்களா, எடுத்ததே ஒரு ஒன் டாப் போட்டேன். அழுத்தி பிடிக்கிறது, அழுத்தி பாட்டுக்கிறா. அப்படிதான் வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறா.
வந்துட்டா போய்க்கணும். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு எப்படி அடித்தாலும் வரல, நீங்கள் எப்படி அடித்தாலும் வரலனா எது பண்ணாதீங்க. சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து இன்னும் உட்காந்துக்குங்க. உட்காந்து போயிட்டீங்கன்னா கரெக்டாக தள்ளிங்க. சொல்லலாம் விடுங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டு கூட நீங்கள் ஒன்றா படிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஒன்றா போகணும். ஸோ வாங்க, நான் உச்சியில் சொல்கிறேன், எஸ்விடியில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கு எதுவும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க எஸ்விடியில் சொல்லித்தரேன். வீடியோ பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறேன்னா ஐயோ 120 வெறும் 3 தட்டு தான். 2 இதே 2 தட்டுக்கு இதில் தான் ஈஸியாக ஒட்டா பிடிக்கலாம். எஸ்விடியில் தான் மொத்தம் பொறுத்தது. எஸ்விடி ஒரு ஸ்பீக்கரு, இந்த டசட் ஈகிள், டபுள் பேரலு, மேக், இல்லைனா அதுக்கப்புறம் விஸ்டர், இல்லைனா நீங்கள் ஈஸியாக ஒட்டா பிடிக்கலாம். அது அப்படியே இது தான். இங்கே பாருங்க, நான் அப்படியே சொன்னல ஆப்போசிட் டைரக்ஷனு. இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா இது, இப்போ இங்கே இருக்கிறேன்னா இது. சப்போஸ் இந்த பக்கம் இருக்கிறேன்னா இங்கே இருக்கும். நீங்கள் அவ்வளோதான். அது மாதிரி கையில் இருந்துச்சுன்னா இது பண்ணாதீங்க. ட்ராகு அழகாக அப்படி ட்ராக் தலை தூக்கிடுங்க. அவ்வளோதான். ஸோ வாங்க இதையும் நான் ஆடி காட்டுறேன். நான் சொன்ன அதே ஃபங்க்ஷன் தான். இந்த மாதிரி தான். ஐயோ இந்த மாதிரி தான் அடிக்கணும். சரி ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அடிச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி வசதிகள்